ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேடான விஷயம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு ஜம்மு காஷ்மீரில் பால்கார் அப்படிங்கிற இடத்துல வந்து அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ நிறைய டூரிஸ்ட் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு வேண்டி நிறைய பீப்புள்ஸ் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா அங்கே இருந்தாலுமே அவங்க விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக் வந்து அந்த பிளேஸில் நடந்திருக்கு குறிப்பாட்டு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேடான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த இடத்துல. ரொம்பவே தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்த்தைகளாக கொடுமைப்படுத்திலாம் தாக்குதல் பண்ணி ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே ஒய்ஃப் முன்னாடி வச்சு ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. இது மாதிரி ரொம்பவே ஷேடான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்திருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து அவங்களோட விசிட்டை பாதியிலே கேன்சல் பண்ணி அங்கேருந்து இங்கே வந்து ஸோ நம்மளோட அஜித் தோவல் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோம் மினிஸ்டர் வந்து அங்கே விசிட் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன இன்சிடென்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டெரரிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. நம்மளோட இந்தியன் ஆர்மி வந்து 2 டெரரிஸ்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆழ்ந்த இரங்கல். பட் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு மேலே கண்டிப்பாட்டு நடவடிக்கை எடுக்கணும். இதான் நம்மளோட எல்லாத்தோடையும் கருத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேடான இன்சிடென்ட் வந்து ஜம்மு காஷ்மீரில் பால்கார் அப்படிங்கிற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நேற்று நடந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 24,253 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. 86 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 273 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 79,868 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 55,308 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 338 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ரீசன் பார்க்கும்போது ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அது ஒரு 8% பாசிட்டிவ்ல இருக்கு, 664 ரூபா அந்த ரேஞ்சில். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2% பாசிட்டிவ்ல இருக்கு, 68 ரூபா 61 காசுல. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறி இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்ல அந்த இஒய் ரிப்போர்ட், ஆடிட்டிங் ஃபாரன்சிங் ரிப்போர்ட் ஒரு 600 கோடி மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல வந்து டிஸ்கிரபன்சிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று வந்த நியூஸுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. ரிமைனிங் அதர் ஐசிசிஐ பேங்க் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு. ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஒரு 1% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் 1.5% நெகட்டிவ்ல இருக்கு. கொட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதுவும் 1.5% நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓவரால் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. 300 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்ஸ் வந்ததில் ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவு பெட்டராக இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்குது. இன்னைக்கு மட்டுமே 8% பாசிட்டிவ்ல இருக்கு. 1,595 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. மோஸ்ட்லி இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. டெக் மஹிந்திரா 4% அப்பு. டெக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸும் விரைவில் வர இருக்குது. விப்ரோ 4% அப்பில் இருக்குது. இன்ஃபோசிஸ் 4% அப்பு, 1,474 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. எம்ஃபோசிஸ், டிசிஎஸ் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. டிசிஎஸ் 2.5% பாசிட்டிவ்ல இருக்கு. எம்ஃபோசிஸ் ஒரு 3.5% பாசிட்டிவ்ல இருக்கு. டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ஒரு 4% பாசிட்டிவ்ல இருக்கு. 654 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. மஹேந்திரா அது 3% பாசிட்டிவ். அசோக் லைலாண்ட், பாரத் ஃபோர்ஜ், ஹீரோ மோட்டார்கா, பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு ஆட்டோமோட்டிவ் கம்பெனியும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஃபார்மா செக்டார்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா ஒரு 4.5% பாசிட்டிவ்ல இருக்கு. லூபின் 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு. சன் ஃபார்மா, ரெட்டிஸ், கிளென்மார்க் ஃபார்மா, பயோகான் இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கு. டிவிஸ் லெபார்டரி, சிப்லா இதெல்லாமே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, ஆட்டோ, ஃபார்மா, சர்வீஸ், மெட்டல், கன்சியூமர், பேங்கிங், ரியல்டி, இன்ஃப்ரா இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. பிஎஸ்சி, எனர்ஜி, ஃபினான்ஸ், பிஎஸ்சி பேங்க், சிமெண்ட் இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. செக்டார் வைஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஏத்தர் எனர்ஜியோட ஐபிஓ வரப்போகுது. நான் லாஸ்ட் வீடியோவில் அதை அப்டேட் பண்ணியிருந்தேன், டேட் மட்டும் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த ஐபிஓக்கு ப்ரைஸ் பேண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது 304 ரூபாலேருந்து 321 ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 2,981 கோடி. அதோட ஒரு லாட்டு ரீட்டைல் கேட்டகரிக்கு ஒரு லாட்டு 13,984 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மினிமம் ஒரு லாட்டு சொல்கிறேன். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரீட்டைல் கேட்டகரி 13 லாட்டு, 1,99,958 லாட்டு, 1,99,958 ரூபா வருது. பட் நீங்கள் ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு 13,984 ரூபா வருது. ஓப்பனிங் டேட் வந்து ஏப்ரல் 28, ஆஃபர் எண்ட் ஆகுறது 30, மே 2ஆம் தேதி அலாட்மெண்ட்டு, லிஸ்டிங் மே 6ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. ஒரு லாட்டில் 46 ஷேர் இருக்குது. இவங்க டோட்டல் ஆட்டு எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ரைஸ் பண்ணுறதுக்கு 3,100 கோடி, 2,626 கோடி நியூ ஷேர் இஷ்யூ பண்ணுறது மூலமாட்டும்
ரிமைனிங் ஆஃபர் ஃபார் சேல் ஒரு 1.1 crore ஈக்விட்டி ஷேர் ஆஃபர் ஃபார் சேலில் சொல்கிறாங்க. ஸோ ப்ரொமோட்டர் குரூப் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து ஆஃபர் ஃபார் சேலில் டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. குறிப்பாட்டு தருண் சஞ்சய், ஸ்வப்னில் பான்ப்லா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் என்டிட்டியாக இருக்கிறாங்க. இவங்களும் அவங்களோட ஷேர்ஸை வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேலில் விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏத்தரில் ஹீரோ மோட்டார் காப்பை வந்து 40% மேலே ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. மேபி ஒரு லாங் டேர்மில் அவங்களும் இதை வந்து அவங்களோட டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஹீரோ மோட்டார் காப் ஏத்தரை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஏத்தர் எனர்ஜி, ஸோ அந்த ஐபிஓ வந்து வாங்கலாமா அப்படின்னா அப்ளை பண்ணலாமான்னா பண்ணுங்கள். பட் லிஸ்டிங் கெயின் மட்டும் கிடச்சாலே ஓகே தான். ஆனால் லிஸ்டிங் ஆன உடனே போய் பை பண்ணிடாதீங்க, அது ரிஸ்க்காக அமைஞ்சிடும். வெயிட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் என்ன பண்ணாதீங்கன்னா எகைன் அண்ட் அகைன் சொல்ல, லிஸ்டான உடனே வாங்காதீங்க. அது வந்து அலர்ட்டான மட்டும் வச்சுக்கோங்க. லிஸ்டிங் ஏன்னா உடனே எடுக்கிறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பட் இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் இப்போ இருக்கிறது மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. அந்த டைமில் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மேபி நெகட்டிவ் லிஸ்டிங் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் ஏத்தர் எனர்ஜி ஐபிஓவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒரு சில ஸ்டாக்ஸ் வாங்கினேன். குறிப்பாட்டு இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து கொஞ்சம் வாங்கினேன். அது வந்து ஒரு 19 ஷேரு 339 ரூபாய்க்கு. பட் இன்றைக்கி 304 ரூபா வந்துடுச்சு. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி நேற்று கன்சிடர் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 600 ரூபா இன்றைக்கி நெகட்டிவில் இருக்குது. அதுபோக கன்சிக்யூட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பென்னி ஸ்டாக்ஸு அது 2 ரூபா இருந்துச்சு. அப்போ நான் அதில் ஒரு 220 ஷேர் வாங்கினேன். அதுபோக ஃபியூஷன் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பங்கு அதில் 50 குவான்டிட்டி வாங்கினேன். அதில் 160 ரூபாய்க்கு வச்சு வாங்கினேன். டோட்டலாக நான் எவ்வளோ ஆட் பண்ணேன்னா 15,000 ஆட் பண்ணேன். கடைசியில் அந்த டாக்ஸஸ் எல்லாமே போக எனக்கு ஒரு மைனஸில் கிடந்துச்சு அக்கௌண்ட்டில் 29 rupees சம்திங்கு. 14,970 rupees சம்திங் தான் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ டோட்டலாட்டி இவ்வளோ பர்ச்சேஸ் ஆகிருக்குது. 220 அந்த 2 ரூபா ஷேர் கொஞ்சம், 19 ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, 50 ஃபியூஷன் ஃபினான்ஸ், டோட்டலாட்டு 14,930 rupees வந்திருக்குது. 40 rupees சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்லேயே போயிருக்குது. ஸோ இது வந்து நான் நேற்று பண்ணது. எனக்கு ஸ்டேட்மெண்ட்டாட்டே அவங்க அனுப்பி விட்ருக்காங்க. ஏஞ்சல் லோன் வந்து மெயிலுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மொத்தமாட்டி எவ்வளோ சார்ஜஸ் போயிருக்குன்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஒரு 15 போயிருக்குது. டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு 17, சிஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி 99%, 1.57, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் 87, செபி டேன் ஃபீஸ் 0.01, ஸ்டாம்ப் டியூட்டி 2 ரூபா, ஐபிஎஃப் சார்ஜஸ் 0.01 போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 40 ரூபா பார்த்தீங்கன்னா சார்ஜஸாக போயிருக்குது. ஆல்ரெடி ஒரு 27 or 29 rupees வந்து எனக்கு மைனஸில் இருந்துச்சு. ஸோ 40 rupees மட்டும் நேற்று எனக்கு சார்ஜஸாக போயிருக்குது. வேரி எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா Q4 ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ஒரு 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 619 கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுபோக அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 36.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4003 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் எபிட்டா 120% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 922 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 23% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண மாடியூல்ஸ் 2.06 GW மாடியூல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஃபுல் இயர் ப்ரொடக்ஷன் 7.13 GW. அதுவும் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 25 மட்டும் அவங்களோட ரெவன்யூ 14,846 கோடி, 27.62% growth. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 107% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் 24 மட்டும் 1932 கோடி அவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேரி எனர்ஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் சைன் டிஎல்எம் Q4 ரிசல்ட் சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஒரு 36.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த குவார்ட்டரில் மட்டும் 31 crores பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 428 கோடி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 57.3 crores 51.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி எபிட்டா மார்ஜின் 57.3 crores இருக்குது. எபிட்டா மார்ஜின் 13.4% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாண்டலோன் ரெவன்யூ ஒரு 5.9% டிக்ளைன் ஆயிருக்கு. அவங்களோட ஆர்டர் பேக்லாக் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1906 கோடியாக இருக்குது. பட் சீக்வன்ஷியல் பேஸில் கம்பேர் பண்ணும்போது ஆர்டர்ஸ் வந்து ஒரு 23.68 crores குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சைன் டிஎல்எம் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், இந்த ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், மெடிக்கல் செக்டார், இந்த மாதிரி செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற கம்பெனி. உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பெங்களூரு, மைசூரு இங்கெல்லாமே வச்சுருக்கிறாங்க. இது வந்து சைன் டிஎல்எம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டெல்டா கார்பரேஷன், இது ஒரு கேமிங் கம்பெனி. இவங்களோட ரிசல்ட்ஸும் ப்ராஃபிட் வந்து 165 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 127% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 1.2% டிப் ஆயிருக்கு. 182 கோடியாக இருக்குது. எபிட்டா 12% விழுந்திருக்கு. 42.5 crores பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 23.7% குறைஞ்சிருக்கு. போர்டு வந்து ₹1.25 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்லேருந்து, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லேருந்து
30 டேஸுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டெல்டா கார்பரேஷன் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அம்புஜா சிமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 9.59 crore ஈக்விட்டி ஷேர் வந்து அந்த ஓரியன்ட் சிமெண்ட் லிமிடெடில் 46.66% ஸ்டேக் அக்யூசிஷன் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதோட வேல்யூ வந்து 8100 கோடிக்கு அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இவங்களுக்கு 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா 10 ஸ்டேட்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் வச்சுருக்காங்க. இது அக்யூசிஷனை அம்புஜா சிமெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட் பிளான் பண்ணுறாங்க இந்தியாவில் $70 பில்லியன் வேல்யூஷனுக்கு நெக்ஸ்ட் இயரில் ஐபிஓ வர இருக்கிறதாட்டு ஃப்ளிப்கார்ட் வந்து அந்த அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட ஐபிஓ இந்தியாவில் மேபி நெக்ஸ்ட் இயர் வரலான்னு சொல்கிறாங்க. சுஸ்லான் எனர்ஜி ஒரு 378 கோடி மெகாவாட் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து என்டிபிசி கிரீன் எனர்ஜிட்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுஸ்லான் எனர்ஜி இந்த பாசிட்டிவ் அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ சுஸ்லான் எனர்ஜியோட எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அப்டேட் படி 378 மெகாவாட் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து என்டிபிசி கிரீன் எனர்ஜிட்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்னர்ஷிப்பாக தான் சுஸ்லான் எனர்ஜி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஹியூண்டாயும் இந்தியன் ஆயிலும் வந்து பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வெஹிக்கிள்ஸை வந்து இந்தியாவில் டெஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வேண்டி 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, இந்தியன் ஆயில் அண்ட் வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட். அசோகா பில்ட்கான் வந்து ஒரு 669 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் ரயில்வே ப்ராஜெக்ட் மகாராஷ்டிராவில் கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அசோகா பில்ட்கான் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் கோல்டு லோன் நார்ம்ஸ் அது வந்து லெண்டர்ஸுக்கு, குறிப்பாட்டு இந்த மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு ஒரு புதிய நார்ம்ஸ், குறிப்பாட்டு ரூல்ஸ்ன்னு சொல்லலாம், அதை கொண்டு வந்திருக்காங்க. யூனிஃபார்ம் கோல்டு லோன் நார்ம்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து ஹர்ட் பண்ணாது, அதாவது அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி மணப்புரம் ஃபினான்ஸோட சிஓ இருக்கிற விபி நந்தகுமார் வந்து அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது மணப்புரம் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி 60 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 27 பேமெண்ட் டேட் வந்து ஜூலை 28. ஜூன் 27 ரெக்கார்ட் டேட்டு, ஜூலை 28 பேமெண்ட் டேட்டுன்னு சொல்கிறாங்க. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஒரு 52 crores பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 51,530% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 28.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 665 கோடியாக இருக்குது. அந்த ஸ்கூட்டர்ஸ் குறிப்பாட்டு மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஎஸ்சியில். இந்த ஸ்டாக் வந்து ஓவர் த பாஸ்ட் இயர் மட்டும் 46% ரிட்டர்ன்ஸ், லாஸ்ட் 3 months 22%, ஒரு மாதத்தில் 15% ரேலியாக இருக்குது, ஒரு வாரத்தில் 8% மேலே போயிருக்குது. ஸோ அந்த கம்பெனி வந்து என்கிட்ட கிடையாது, பட் யார்கிட்டையாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 30 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்டு, 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்டு, டோட்டலாட்டு வந்து அவங்க 60 ரூபா டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ். யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்ல எப்படி கிராண்ட் த்ரான்டன் வந்து ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணாங்களோ, ரீசெண்டாட்டு இண்டஸ்இண்ட் பேங்க்ல மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் இந்த அவங்க வந்து ஆடிட் பண்ணதாட்டு ஒரு 600 கோடி நியூஸ் வந்து. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்கை தான் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ரீசெண்ட் வந்த நியூஸை. ஆனால் இப்போ ப்ளூ ஸ்மார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் த்ரான்டன் ஆடிட்டை வந்து ஃபாரன்சிக் ஆடிட்டை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன தப்புகள் நடந்திருக்கு, குறிப்பாட்டு இந்த அன்மோல் ஜாகி அப்படிங்கிற ப்ரொமோட்டர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க மேலே தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறதுனால அவங்கள வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து விசாரணை பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வருது. இது ஒரு பக்கம் இருக்க பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லோன் கொடுத்துருந்தாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங்கு 587 crores லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு வந்து இவங்க ஆல்ரெடி 350 crores வந்து லோன் வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அது போக 45 கோடி வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜென்சால் இன்ஜினியரிங். டோட்டலாட்டு ஏப்ரல் 18 படி அவங்களோட பெண்டிங் லோன் வந்து 307 கோடி இருக்குது. இதை வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வாங்குறதுக்கு தான் முனைப்பு காட்டுறாங்க. ஆனால் இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து அவங்களோட ஆன்டி ஃப்ராட் பாலிசி மூலமாட்டு இன்வெஸ்டிகேஷனும் பண்ண இருக்கிறாங்க. குறிப்பாட்டு எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு இவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ண இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தவறான டாக்குமெண்ட்ஸ் மூலமாட்டு லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா பீகார் கவர்மெண்ட் கூட ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. அங்கே ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நாவாடா டிஸ்ட்ரிக்டில் போடுறதுக்கு ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரி அம்ரித் லால் அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாரு. அம்ரித் லால் மீனா வந்து இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ என்டிபிசி வந்து பீகாரில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு போடுறதுக்கு ரொம்பவே டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. மேபி கண்டிப்பாக போட்டுருவாங்க போல். இது வந்து என்டிபிசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ், இது ஒரு ஃபார்மா கம்பெனி. யுஎஸ்எஃப்டி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இவங்களோட ஒரு மருந்துக்கு, ஃபைட்டோனாய்ட் இன்ஜெக்டபிள் எமல்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்னா கோகுலேஷன், அதாவது கோஆகுலேஷன் டிசார்டர்ஸ், இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் தான் இந்த ஃபைட்டோனாய்டைன் இன்ஜெக்டபிள் எமல்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். யுஎஸ்எஃப்டி அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க.
ரிலையன்ஸ் வந்து 17.3% அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஆயிலை வந்து மார்ச்சில் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபெப்ரவரியை விட மார்ச்சில் அதிகமாட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5,32,700 barrels per day வந்து ரஷ்யன் ஆயிலை மார்ச்சில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. டெஸ்லாவோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 71% விழுந்திருக்கு, ரெவன்யூ ஒரு 9% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாட்டி உங்களுக்கு வந்து டஃப் காம்படிஷன் வேர்ல்டு லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. குறிப்பாட்டு BYD உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டராக இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெவன்யூ ஒரு 9% விழுந்திருக்கு, $19.34 billion இருக்குது ரெவன்யூ. அடுத்தது ப்ராஃபிட் வந்து $409 million இருக்குது, இதுவும் 71% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது டெஸ்லாக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.